ரைட், வெல்கம் பேக். 6.1 6.2 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம். 6.3க்கு இப்போ என்ன செய்யணும்? என்டர் ஆகுது. ஓகே, 6.3ல இந்த ஏரியா வந்து மோட்டார் வாகனங்களில் என்ஜின் தொழிற்பாடு சொல்றாங்க. மோட்டார் வாகனத்தில் என்ஜினை நமக்கு தெரியும். என்ஜினை பற்றி ஃபுல்லாக படிச்சாச்சு. என்ஜின்ல ஹெட் இருக்கு, பாடி இருக்கு, ஆயில் சம்பிக்குன்னு பார்த்தோம். அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் சொல்லி பார்த்தோம். அந்த பார்ட்ஸை வச்சு பூட்டுறதுக்கு தாய் தோலை செல்றதெல்லாம் பார்த்தோம். ரைட், கீழே செய்யற கிராங்க் ஷாஃப்ட்ல சுழற்று தண்டில் என்னென்ன பகுதிக்குன்னு சொல்லி பார்த்தோம். கேம் ஷாஃப்ட்ல ரைட், சீப்பு தண்டில் என்னென்ன பகுதிக்குன்னு சொல்லி பார்த்தோம். வேல்வுகள் எப்படி தொழிற்படுத்தப்படுதுங்கிறத பார்த்தோம். பிஸ்டனுக்கு எப்படி ரிங் போடுறதை பார்த்தோம். கனெக்டிங் ரொட்டை கனெக்ட் பண்றதை பார்த்தோம். அதுக்கு கனெக்டிங் ரோட்டுக்கு பின் போடுறதை பார்த்தோம். விளங்கிட்டா எப்படி தொழிற்படுங்கிறத பார்த்தோம். டைமிங் பார்த்தோம். இதுக்கும் அதுக்கும் வேல்வு செயின் எப்படி போடுற, பெல்ட் எப்படி போடுறங்கிற கேஷெல்லாம் பார்த்தோம். விளங்குதா? இவ்வளவு ஏரியாவை பார்த்து முடிஞ்சு இப்ப என்ன செய்ய போறோம்டா, ஒவ்வொரு பார்ட்ஸை பார்த்து என்னென்ன எப்படி எப்படிங்கிறத பார்த்து அந்த பார்ட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறத பாக்குறது தான் இந்த 6.3 ஆள். ரைட்டா, அந்த பிஸ்டன் எப்படி இயங்குது, ரைட், எப்படி சுத்துது, எப்படி கீழுக்கு வருது, மேலுக்கு போகுது, எப்படி தகனம் நடக்குது, தகனம் 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 ஒரு 100 தரத்துக்கு மேல சொல்லிப்போம். பார்ட் 1 பார்ட் 2 ரைட், அதாவது 6.12 அந்த தகனம் என்ன எப்படி நடக்குது உங்களுக்கு சின்ன நான் சேம்பர் போர்லாம் கீறி படித்தேன், துளையெல்லாம் படித்தேன். அந்த துளையில எப்படி பகுதியாக பிரிக்கலாம், பிஸ்டம் போய் வேலுவில் அடிக்குமாங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். பிஸ்டன் எவ்வளவு வர போகும், எவ்வளவு வர கீழுக்கு இறங்கும்ங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். வழங்குதா? ரைட், அப்ப இதுக்கு கீழே முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. மோட்டார் வாகன என்ஜின்களுக்கு மோட்டார் வாகன என்ஜின்களுக்கு பல்வேறு வகைப்படுத்தல்கள். மோட்டார் வாகன என்ஜின்களுக்கு பல்வேறு வகைப்படுத்தல்கள். பல்வேறு வகைப்படுத்தல்கள் காணப்படுகின்ற போதிலும் பயன்படுத்தப்படும் எரிபொருள் அடிப்படையிலும், டீசல் இன்ஜினுக்கு வேற, பெட்ரோல் இன்ஜினுக்கு வேற. டீசல் இன்ஜினுக்கு வேறையா படிக்க போறோம், பெட்ரோல் இன்ஜினுக்கு வேறையா படிக்க போறோம். சரியான? அதான் என்ன பயன்படுத்தப்படும் எரிபொருள் வகைக்கேற்ப, ரைட், எரிபொருள் அடிப்படையிலும் நிகழும் அடிப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினை வேறையா படிக்க போறோம், 2 ஸ்ட்ரோக் இன்ஜினை வேறையா படிக்க போறோம். ரைட், வகையிலும் நிகழும் அடிப்புகளின் என்னது போதிலும் பயன்படுத்தப்படும் எரிபொருள் அடிப்படையிலும் நிகழும் அடிப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் என்ஜின்களை பின்வருமாறு வகைப்படுத்தி, என்ஜினை வகைப்படுத்தி போட்டுதான் அந்த ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போறோம். சரியானே? பின்வருமாறு வகைப்படுத்தி அதன் தொழிற்பாடுகள் கருதப்படும். கருதப்படும். இப்ப கவனிங்க, என்ன 4 ஸ்ட்ரோக் என்ஜின் படிப்பீங்களா? 4 ஸ்ட்ரோக் என்ஜின் உங்களுக்கு தெரியும் தானே. மோஷன் என்னன்னா அடிப்புகள் அடிப்படையிலண்டா உண்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல உண்டு பெட்ரோல் இன்ஜின் இருக்குங்களா? பெட்ரோல் இன்ஜினுக்கு இன்னொரு பேர் சொல்ற ஸ்பார்க் பிளக் என்ஜின், ஸ்பார்க் என்ஜின். சரியானே? அப்ப நல்லா பாரு, அடிப்புகள் 4 அடிப்புகள் அடிக்கிற அந்த இன்ஜின், அதுக்கு பேரு 4 ஸ்ட்ரோக். அப்போ 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜின் இருந்தா 4 ஸ்ட்ரோக்ல டீசல் என்ஜின் வீக்குமா இல்லையா? அடுத்தது 2 ஸ்ட்ரோக் என்ஜின் படிப்பீங்க. 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ல பெட்ரோல் என்ஜின் இருக்கின்றா, 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ல என்னைக்காது டீசல் என்ஜின் இருக்காது. அதான் விஷயம். சரியா? அதுக்குள்ள வேற டைப். ரைட், இப்ப அதான் வாங்க மோலாது போடுங்க. முதலாவது எழுதுங்க, அந்த எண்ணியலிட்ட பகைப்படுத்தப்படுற முதலாவது வகை. முதலாவது 4 அடிப்பு பெட்ரோல் என்ஜின். 4 அடிப்பு பெட்ரோல் என்ஜின்.
நாலடிப்பு பெட்ரோல் என்ஜின். ஃபோர் ஸ்ட்ரோக் நாலடி பெட்ரோல் என்ஜின் அல்லது நாலடிப்பு தீப்பொறி என்ஜின். ஸ்பார்க் பிளக் பெட்ரோல் என்ஜினுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸ்பார்க் பிளக் பெட்ரோல் என்ஜினுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால நான் சொல்றேன் தீப்பொறி என்ஜின் சொல்றேன். ஸ்பார்க் பிளக்ல என்ன செய்யும்? ஸ்பார்க் வரும், தீப்பொறி வரும். அந்த தீப்பொறி வரதுனால நாலடிப்பு தீப்பொறி என்ஜின். ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜின், பெட்ரோல் என்ஜின் அல்லது செல்றது ஃபோர் ஸ்ட்ரோக் சரியானே ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின். சரியா? நல்லா பாரு. தீப்பொறி ஸ்பார்க், ரைட்? எரிபற்றல் இக்னிஷன். அப்ப ஃபோர் ஸ்ட்ரோக் நாலு அடிப்பு ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின், தீப்பொறி எரிபற்றல் என்ஜின். அந்த தீப்பொறியால நெருப்பே பத்துது. அதுக்கு வழங்குதா? அதான் சொல்றது ஃபோர் ஸ்ட்ரோக் ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின். ரெண்டாவது என்ஜின் எழுதுங்க நாலு அடிப்பு டீசல் என்ஜின். நாலு அடிப்பு டீசல் என்ஜின் ஒவ்வொன்ற ஃபங்க்ஷனையும் பார்க்க போறோம், ரைட்? ரெண்டாவது நாலு அடிப்பு டீசல் என்ஜின், நாலு அடிப்பு டீசல் என்ஜின், நாலு அடிப்பு டீசல் என்ஜின் அல்லது இதுக்கு மெயினா யூஸ் பண்ற வேர்ட் நெருக்கல் எரிபற்றல் என்ஜின். இதுக்குள்ள ஸ்பார்க் பிளக் கிடைக்காது. கம்ப்ரஸ் பண்றதுனால நெருப்பே பத்து மாதிரி என்னன்னு பார்க்க போறோம். நாலு அடிப்பு நெருக்கல் எரிபற்றல் என்ஜின். காத்த நெருக்குல சூடாய நெருப்பு பத்து டீசல் என்ஜினுக்கு எல்லாம். அதான் நெருக்கல் எரிபற்றல் என்ஜின். நாலு அடிப்பு டீசல் என்ஜின் அல்லது நாலு அடிப்பு நெருக்கல் எரிபற்றல் என்ஜின், ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் என்ஜின். அல்லது ஃபோர் ஸ்ட்ரோக் கம்ப்ரஷன் இக்னிஷன் என்ஜின். சரியா? ரைட். மூன்றாவது ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின். ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின், ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின், ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின், ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின். சரியா? ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின். அடுத்தது மூன்றாவது ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின் இருந்தா அடுத்து என்ன இருக்கணும்? ஈரடிப்பு டீசல் என்ஜின் இருக்கணும். முதல்லாம் போன டிஷன்னு இத்தனை ஞாபகம் கேட்டுக்கு அப்படி இருந்துச்சான் பாரு. சரியா? அதான் சொன்னேன் கேக்கியான் வாப்ப சொன்னேன் அப்படி வந்துருக்கேன். நாலு அடிப்பு டீசல் என்ஜின், சாரி ஈரடிப்பு டீசல் என்ஜின் அல்லது கோகன் சலையாடி மர எப்படி வந்துருக்கான். ஈரடிப்பு டீசல் என்ஜின். இப்ப இவருக்கு பத்து இல்ல எனக்கு கேட்டு அப்பயே கதைக்கல. அதான் இப்ப கேட்டேன். சரியா? ஓகே, அடுத்த வீடியோல நாம் என்ன செய்ய போறோம்டா, இன்ஜினுக்கு இருக்கிற துளைகள் இருக்கு தானே, அதாவது துளைன்னு என்ன போர், அந்த போரை பகுதியா பிரிச்சு அதுக்குள்ள கல்குலேஷன் கேஸ் எல்லாம் பார்க்க போறோம். சரியானே? சோ அடுத்த செஷனுக்கு கட்டாயம் என்ன செய்யுங்க வாங்க, நான் உங்களோட அடுத்த செஷன்ல பார்க்க